வணக்கம் நம்பர்களே. இப்போது நிதி ஆயோக் உதயநிதி ஆயோக்கா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அப்படி தான் நினைப்பாங்க. எப்படின்னா, இப்போது இதுக்கு முன்னாடிலாம் போன தடவையில் 8 நிமிஷம் வீடியோலாம் போட்டார். அது தரல. அவங்க சொன்னபடி ஒன்றும் ஃபாலோ பண்ணல. பணம் மட்டும் வேணும். அப்போ எல்லாத்துக்கும் அவங்க தரதா இருந்தால் இங்கே ஒரு ஆட்சி எதுக்குன்னு கேட்பாங்களே. எந்த ஸ்டேட்டும் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ மட்டும் ஏன் போகிறாரு? அதே தானே, அந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்திருக்கு. அவங்க தரல தானே, ஏன் போகிறீங்க? ஒன்றும் இல்லை, அமலாக்கத்துறை வந்து கழுத்தை சுற்றின பாம்பு மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இருக்கக்கூடிய 5-6 மந்திரி எல்லாம் லைவில், அதுவும் நேருவெல்லாம் வந்து ஐடி கம்பெனிக்காரங்க, அவங்க வந்து இவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியே வந்து பேசி எல்லா டீட்டெயில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஏதோ சீஸ் பண்ண ஃபண்டெல்லாம் இருக்கும், அதை இவங்களுக்கு அனுப்பாமல் அனுப்பிச்சு அந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்காங்க. நேருவெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஒரு 5-6 சீனியர் மந்திரிலேருந்து ஏவாவேல் உட்பட எல்லாம் நான் துறைமுறை இதில் இப்போ உதயநிதி சேர்ந்துட்டு அப்படி டாஸ்மாக் இதில். அப்போ வேறு யாரையும் காப்பாற்றுறதுக்குள்ள சீனியர்லாம் தான் இவங்களை அந்த இவங்களை வச்சு தான் அவங்க ஜெயிக்க இது பண்ணுறது. இவங்களால முகத்த காய்ச்சலாம் யார் இன்றைக்கெல்லாம் ஃபேஸ்புக் ஓட்டு போடுறதுக்குல அதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போச்சு. அப்படிங்கும்போது அவங்கள புறக்கணிச்சிட்டு இப்போ மந்திரியெல்லாம் மாற்றி விட்டாங்க இல்லையா. இல்லை, செந்தில் பாலாஜி இருக்க வேண்டியது இப்போ அவரும் வெளியில் இருக்கார். அப்படி அவர் போய் சரண்டர் ஆகிட்டார். வேறு மேலே என்ன இவங்க தான் இப்படி பண்ணுங்க, இந்த பசங்களாம் சொல்லி கொடுத்தாலே பசங்களாம் போய் ஓடி போயிட்டானுங்க. அவன்லாம் யார் காலங்காலமாக தொண்டராக இருக்கவனுக்கு ஒரு 10 பைசா இல்லை. எங்கேருந்தோ வந்தவனெல்லாம் இப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கூத்தடிச்சு இப்போ பெரிய பெரிய பங்களா கோடிகளும் கட்டி நடிகரோட இந்த மாதிரிலாம் இருந்து பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னு தகவல் வருது. ஸோ இதில் வந்து மூல காரணம் உதயநிதியோட நண்பன்றனால வந்ததுனால தான் அதிகாரி உண்மையை சொல்லிட்டாருன்னு இப்போ செய்திகள் வருது. அப்போ இவர் எப்படி யாரை காப்பாற்றுற சீனியரும் பையனை மட்டும் எப்படி போய் நிதி ஆயோக் போர்வையில் போன தடவை போல் அதே பிரச்சனை எக்ஸிஸ்டிங் இருக்குது. அவங்க ஃபண்டு தரல, அப்புறம் எதுக்கு போகிறீங்க? இப்போ அங்கே தமிழில் பேசுனா யாருக்கு என்ன புரியும்? ஹிந்தி இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி படிக்க வேணாட்டு. அப்போது அவன் மற்றவங்களாம் சிரிக்க தான் சிரிப்பான். இல்லை, யாரையாவது டிரான்ஸ்லேட்டராக வச்சுக்கணும். அவர் போய் இப்படி ஓரமாக நின்றுட்டு அவர் என்ன இவ்வளோ தூரம் மோடி பார்த்தாரு தெரியல. மேலே அவ்வளோதான், தனியாலாம் பார்க்கல. இதே மாதிரி கனிமொழி பாருங்கள், அந்த செந்தூர் இதுக்கு எல்லா கட்சியிலேருந்து போகும்போது அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ போய் அந்த பிரிட்டனில் இருக்கு அப்படி. ஸோ இதில் என்ன இண்டிகேஷனு, நாளைக்கு இந்த சீனியரு மருமக கனிமொழியாக சேர்ந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே பின்னாடி இப்போ ஆட்சி இருக்கும்போது இல்லை, அதுக்கப்புறம் அப்போ அவங்க என்னென்னா சென்ட்ரல் நினைப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஎம்கேல